இது வந்து 8 ஜனவரி திங்கக்கிழமை காலையில் டிஃபனுக்கு இன்றைக்கி சப்பாத்தி வந்து பண்ணிடலான்னு மாவு கூட சக்கரை உப்பு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். சக்கரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சப்பாத்திக்கு வந்து கலரும் அதுக்கு சாஃப்ட்னஸும் வந்து கொடுக்கும். நிறைய காய்கறிலாம் போட்டு அதுக்கு மேட்சாக குருமா வந்து ரெடி பண்ணிட்டேன். டிஃபனு லஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அவங்க கிளாஸில் ஒரு குட்டீஸ்க்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு சாக்லேட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கலரிங் புக் வந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங்க்கு மேலே குட்டீஸ் வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த சாக்கில் நம்மளும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் நம்ம என்ன வேணுமோ சூஸ் பண்ணி நம்மளே எடுத்துக்கலாம். எல்லா ஃப்ரீசர் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்கோ சூஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. காலையிலேயே இட்லி மாவுக்கும் சப்பாத்திக்கு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி மாவு வந்து காலையிலே வந்து முடிஞ்சிருச்சு. நைட்டுக்கு வந்து நல்லா சூடாக இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி மாவு காலையிலுக்கு மட்டும் பிசைஞ்சு வச்சேன். ஒரு சட்னிக்கு நான் கடுகு மட்டும்தான் தாளித்தேன். ஒரு 4-5 சமையல் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு அடுப்பை சுற்றி புள்ளி வச்சு கடுகு கோலம் போட்டுருச்சு. சரி எப்படியும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இட்லியை மட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது.